வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா ஸ்பைடர் மான்ஸ்டர் மல்டிப்ளேயர். ஸோ ஆல்ரெடி முன்னெல்லாம் வீடியோ போடாமல் இருப்போம். இப்போ புதுசாக வீடியோ போடுறோம். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்தாச்சு. வெயிட் ஃபார் மோர் பிளேயர்ஸ். வெயிட் பண்ணுவோம். சொல்ல மறந்துட்டேன். மாஸ்டர் ஜாயின் த கேம். இப்போ மாஸ்டர் ஜாயின் த கேம்னு வருதுல்ல, இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச பிளேயர் தான். ஆனால் இவர் என் கூட என் கூட தான் விளையாடுறாரு. நான் வீடியோ போடுறேன்றது அவருக்கு தெரியாது. பாருங்கள், வாய்ஸ் சாட்லாம் இருக்குங்க. இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கி வச்சிடலாம். ஓகே. இதுக்கு மேலே இந்த கேட்டை திறந்தாலே இதுக்கு மேலே பிளேயர் வர முடியாதுன்றாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், கன்லாம் எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க? ஒரு மான்ஸ்டர் இருக்குது இங்கே, ஸ்பைடர் மான்ஸ்டர். அதை அழிக்குதான். இதில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா 4 ஜென்ரேட்டர் இருக்குங்க. அந்த 4 ஜென்ரேட்டருக்கும் 2 ப்ரோ என்ன ப்ரோ டக்குன்னு இறங்கிட்டு ரிவர்ஸ் போவோம். நான் எதில் விட்டேன்? 4 ஜென்ரேட்டரு. அந்த 4 ஜென்ரேட்டருக்கும் 2 பேட்ரி 2 கேஸ் ஃபியூல் வேணும். ஸோ அதனால் டக்குன்னு இந்த மாதிரியான வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் கேஸ் ஃபியூல்லாம். அதனால் டக்குன்னு இந்த மாஸ்டர் பிக்கப் த கேஸ் கேன் போடு. ஒரு கேஸ் கேன் கண்டுபிடிச்சாச்சு. போடு, தக்கிட. எஸ், இது இந்த மாதிரி தாங்க நிறைய எடுக்கணுங்க. ஆனால் குறுக்காம மான்ஸ்டர்லாம் வந்து சாவடிச்சு. இதனால தாங்க சொல்ல மறந்துட்டேன். இதுலேயே நம்ம அது அந்த மான்ஸ்டர் தானே. ஏங்க சரி, மேலே ஒரு வீடு இருக்குது, அதை பார்க்க போயிட்டேன். சரி விடு. இங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். அதோ இங்கே ஒன்று வீடு இருக்குது. இங்கே ஒரு வீடு இருக்குது ப்ரோ. மழை பெய்யறதுக்கு அந்த மான்ஸ்டர் சவுண்டு மாதிரி இருக்குது. ஏங்க அடிக்கலாம். இன்னும் ஒன்றுமே பண்ண மாட்டோம். நம்மளுக்கு லைஃபே போகல. என்ன பண்ணுறாங்க? ஏங்க கீழே போகிறோம்ல, நம்மளுக்கு லைஃபுக்கு மேலேயே இந்த ட்ரெயின் சிம்பிள் இருக்குது. ட்ரெயினோட லைஃப் போதும். ஆனால் எதுக்கு ட்ரெயின் லைஃப் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம் தான் அதனால தான் நம்மளுக்கு லைஃப் போலியா. அதாச்சு இப்போ ட்ரெயினோட லைஃப் குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லைஃப் குறையும். இந்த ப்ரோ வேற பின்னாடி போயிட்டேன். ப்ரோ என்ன ப்ரோ நீ டக்குன்னு வா ப்ரோ. வண்டார். இப்போ அந்த ட்ரெயினோட லைஃப் குறைஞ்சாதான் நம்மளுக்கு லைஃப் போகும். புரியுதா? என்னது ஸ்கிராப் இருந்தால் நம்மளால் ட்ரெயின் அப்கிரேட் பண்ண முடியும் பொழுது. சரி, ஓகே. நம்ம முன்னாடி போயிட்டு ஏதாச்சும் ஒரு வீடு இருக்கான்னு பார்ப்போம். இப்போ பாருங்களேன், சூலாடின்றது. இங்கே தான் நம்மளுக்கான டோர் இருக்கும் பொழுது. சரி, ஓகே, போவோம். அவங்க கீழே வேறு ஒரு வீடு இருக்குது ப்ரோ. கீழே ஒரு வீடு இருக்குது ப்ரோ, அவங்க ஞாபகம் வச்சுக்கோ. சரி, பின்னாடி போவோம். கீழே என்ன வீடு இருக்குதுன்னு பார்ப்போம். கீழே ஸ்டாப். எங்கேயோ வந்துட்டான் அந்த ப்ரோ நீ. ஐயோ, நம்மளுக்கு பாருங்களேன் லைஃப் போயிடுச்சு. அப்புறம் எங்கேயோ சுடுறாங்க. அவன் வேற வந்துன்னே இருக்கான். நம்ம கிட்ட வந்தோடனே சுடுவோம். அப்போ தான் புல்லட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். பாருங்க, சுடவே முடியல. ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் போட்டு ப்ரோ. என்ன ப்ரோ முன்னாடி தள்ளிட்டா? ரிவர்ஸ் போகலாம் ப்ரோ. கன் பாயிண்டில் நிற்போம். ஏதாச்சும் டக்குன்னு வந்துட்டானா? பின்னாடியா? முன்னாடி தான். வாய் வேலை ரொம்ப உளருது. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால சூலாம் அமுத்துவோம். முன்னாடி போயிட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு அப்படியே ஸ்டாப். ஏங்க வந்துட்டான். ஸ்டாப். இப்போ தான் ஸ்டாப் பண்ணால் அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ப்ரோ கரெக்டாக எந்தில் தான் ப்ரோ வைக்கிற நீ. சுடு. போ. போடா. போயிட்டான். பின்னாடி வீடு இருக்கு. ஏதோ அந்த வீடு பார்த்தாச்சா? பார்த்தாச்சா? அங்கே என்னமோ வீடு தான் இருக்குது. சைஸ் அங்கே ஒரு வீடு இருக்குது. அங்கே தாங்க அந்த மாஸ்டர் இருக்கும். பார்த்தீங்களா? அப்படியே போகல ப்ரோ. அங்கே மான்ஸ்டர் இருக்கா? நீ என்னென்ன ரிவர்ஸ் கியர் போட்டுருக்க? இங்கேயே லைட் இருக்குது. முன்னாடி போவோம். லைட் இருக்குன்னா வீடு கன்ஃபார்மாக இருக்கணும். இருக்குது. என்னண்டா பார்த்தீங்களா? இங்கே ஒரு வீடு.
அது அங்கே இருக்குது. என்னது போக மாட்டீங்களா? ஏன் ப்ரோ சரி நானே போகிறேன். வந்துட்டாங்க ப்ரோ இதுக்கு தான் போக மாட்டேன்னு சொன்னியா ப்ரோ? ஏன் ப்ரோ? சரி நம்ம ஒரு கேஸ் கேன் எடுத்துட்டோம். இன்னும் எதுக்கு போக மாட்டேன்னு? ஓ ஏங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 2 கேஸ் கேனுக்கு மேலே நம்மளால எடுக்க முடியாதான். அவர் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு கேஸ் கேன் எடுத்துருப்போம், 2வது கேஸ் கேன் எடுக்க முடியாது, அதனால தான் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி வாங்க போவோம். ப்ரோ இது நீ புரிகிற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க அடி வாங்கி ரத்தம் வந்து. இப்போ உங்களை யார் போக சொன்னோம்? சரி யார் ஒழுங்காக தெளிவாக சொல்லியிருக்கலாம். சரி விடுங்க எதுக்கு. இங்கே ஒரு வீடு இருக்குது. ஏங்க அந்த வீடு ப்ரோ பார்த்துட்டோமா அதை? சரி விடுங்க வந்து பாருங்களா கிட்ட தெரிஞ்சவங்க. ஆனால் கிட்ட தெரிஞ்சு ஒன்றுமே பண்ணாங்க. பாருங்க கிட்ட தெரிஞ்சு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கான்னு இப்போ தான் சொல்லி வாய மூடல. அது ஒன்றையும் ஆகிட்டான். சுடு. ஓ இதில் சொல்ல வந்துட்டு இதில் 4 பேர் வரைக்கும் லிமிட்டாக விளையாடலாம். இங்கே பாருங்க பக்கத்தில் ஒரு கன்று, நடுவில் ஒரு கன்று. இங்கே 4 பேர் வரைக்கும் விளையாடலாம், ஜாலியாக இருக்கும். ப்ரோ அங்கே இருக்குது ப்ரோ ஆயில் போடுறது. அங்கே தான் அந்த என்னது ஆயில் போட்டு கேஸ் கேன். ஐயோ கேஸ் ஆயில் போடணும். கேஸ் ஆயில் போட்டு திறக்க முடியும். பாருங்க இங்கே 2 வீடு இருக்குது. இந்த வீடு இறங்கி பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் ஸ்க்ராப் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம். இதோட பாவி இது கதவு கிடையாது. நான் கதவுன்னு நினச்சி திறக்க முயற்சி பண்ணிட்டுருக்கேன். இங்கே தான் எங்கேயாச்சும் கதவு இருக்கும். நம்ம டக்குன்னு போயிடலாம். நான் திடீர்னு வந்துட்டானால தான். போடா போக முடியல. போடா என்னடாச்சுப்பா வந்துட்டான். இதை எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி இங்கே ஏதாச்சும் ஒன்று இங்கே இருக்க பாருங்க கேஸ் கேனு. இந்த மாதிரி தான் நிறைய கேஸ் கேன்லாம் எடுக்கணும். எடுத்து அந்த என்னது ஜென்ரேட்டரில் போட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோம். அது வேறு. அங்கே பாருங்கள் அங்கே ஒரு வீடு இருக்குது. இன்னும் கதவு திறந்தே இருக்குது. அப்புறம் நீ எங்கேயாச்சும் போனேன்? ஐ கேன் டேக் மோர் கேஸ் கேன். சொன்னலங்க 2 கேஸ் கேன் மேலே எடுக்க முடியாதுன்ட்டு. தொண்டையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வேறு டக்குன்னு போய்டுவோம். அப்புறம் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்களா ரன்னிலே ஏறிட்டேன். பின்னாடி வீடு இருக்குது. சரி விடுங்க பார்த்துக்கலாம். முன்னாடி போவோம். எங்கேயாச்சும் வீட்டில் இருக்கிற கேஸ் கேன் தாங்க முக்கியம். இந்த ஸ்க்ராப் கூட முக்கியம் கிடையாது, கேஸ் கேன் தான் முக்கியம். இந்த ஸ்க்ராப் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்னா ஆயுதத்தை அப்கிரேட் பண்ணலாம். வந்துட்டானா இப்போ தான். இறங்கும் போது தான் வந்திருக்கான் பார்த்தீங்களா? நீ ப்ரோ நான் அந்த என்னது கன் பாயிண்டில் வெயிட் பண்ணுறேன். கரெக்டாக நம்ம ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணியாச்சு. நீ ப்ரோ போ போயிட்டாரு. இருங்க அவர் எப்படி போடுறாருன்னு நம்மளும் பார்ப்போம். போய் பார்ப்போம். ஸ்க்ராப் எடுக்கிறாரு. நம்ம இந்த என்ன எடுக்கலான்னு பார்த்தேன். வந்துட்டான் போயிட்டான். என்ன ப்ரோ உட்காந்துட்டு இருக்கோம், ஒளிஞ்சிட்டு இருக்கியா ப்ரோ? அவருக்கு அது சொன்னல ஒரு ஜென்ரேட்டருக்கே 2 கேஸ் கேன் வேணும்ன்ட்டு. பாருங்க இப்போ ஆன் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் ஒரு கேம் மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆன் பண்ணிகிட்ருக்காரு. ஆன் பண்ணி என்னம்மா அப்புறம் ஆன் பண்ணிகிட்ருக்க? இது என்னது? ஆன் பண்ணிட்டாரா? போடு. நம்ம ஆன் பண்ணுவோம். இதோ இந்த மாதிரி தாங்க கேம் வரும். அவரு தான் இவ்வளோ நேரம் பண்ணியிருந்தாரு. நம்மளுக்கு இது ஒரே ஆட்டம் தான் பண்ணிட்டோம் பாருங்க. எப்படி பாருங்க இங்கே 2 இருக்குது. இதுவும் ஆன் பண்ணோம். நம்ம கண்ணுக்கு எதிரே இருந்ததுங்க. ஆனால் கேஸ் கேனு அங்கே மான்ஸ்டர் இருக்கான். ப்ரோ மான்ஸ்டர் இருக்கான் ப்ரோ. ஏன் ப்ரோ நீ வண்டி எடுத்துக்க? ப்ரோ காப்பாத்துங்க. குடலை தின்றான் ப்ரோ. அவன் குடலை தின்னுட்டான் ப்ரோ. பாருங்க சாப்பிட்டுட்டாங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது. அது போயிட்டீங்களா? சே ஒரு லைஃப் போயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு 3 லைஃப் இருக்கும்.
3 லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு லைஃப் போயிடுச்சு. அங்கே என்னமோ ஒரு வீடு இருக்குது. இதெல்லாம் பார்க்க மட்டும் செய்யக்கூடாது, எடுக்கணும். நான் எடுக்கவே மாட்டேன். இங்கே ஒரு வீடு. ஐயோ ப்ரோ, இங்கே ஒரு வீடு இருக்குன்னு தான் ப்ரோ சொன்னேன். நான் இறங்கலை, என்னை காப்பாற்றுங்க. ஏங்க கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்க. எப்படியோ நம்ம கேஸ் ஆயில் எடுத்துட்டோம். போடு. இருந்தாலும் அந்த ப்ரோ தான் மாட்டினார். பின்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி டக்குன்னு வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்பீடும் வேறு அப்கிரேட் பண்ணலாம். இதில் நம்ம ஸ்கிராப் வச்சு என்ன நல்லா பண்ணலான்னா ஹெல்த்து, ஸ்பீடு, இந்த என்னது இந்த கன்னு, இந்த ஷீல்டு, ஆர்மர் அப்கிரேட் பண்ணலாம் இந்த வண்டிக்கு. சரி ட்ரெயினுக்கு. ஐயோ வண்டினே வாயில் வரும். அங்கே மேலே ஒரு வீடு இருக்குது, போவோம்மா. சரி அப்புறமா போவோம். ஆனால் மேலே இருக்குது. ஆனால் மேலே இருந்தால் அவன் டக்குன்னு பார்க்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான். இங்கே ஒரு வீடு இருக்குது. ப்ரோ இந்த வீடு பார்த்துட்டியா? சரி விடு, நம்ம பின்னாடி இருக்கிற வீடு போகலாமா? சரி விடுங்க. வந்துட்டான். எங்கே சுடு போ அப்படியே போ போடா. இது வேறுங்க, ரீலோட் ஆகவே கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ சுட மாட்டேங்குது. டக்குன்னு அவனை போக வச்சா நல்லாயிருக்கும். இந்த வீடு போயாச்சு. கீழே இருக்கிற வீடு போவேன். சொன்னேன் நான் போகல. ஐயோ லைஃப் ரெண்டாவது தடவைக்கும் 2 கிட்னியை தின்னுட்டான். நடுவில் நம்ம இதியாக தான் இருக்குது. அதையும் தின்னா நம்ம சோழி முடிஞ்சு. ஆமாம் 2 கிட்னியை தின்னுட்டு நம்ம எப்படி உயிரோடு இருக்கான் தெரில. விடுங்க. இப்போ நம்ம பார்த்து போனோம். இந்த இடத்துல தான் நம்ம செத்தோம். பார்த்தே போவோம். இருங்க, பின்னாடி கதவு இந்த மாதிரி பின்னாடி தான் கதவு இருக்குது. இதுதான் அந்த ஸ்கிராப்பை வச்சு அந்த ஆயுதத்தை அப்கிரேட் பண்ணலாம். ட்ரெயினை அப்கிரேட் பண்ணலாம். நம்ம ஸ்கிராப் கிடச்ச உடனே நம்ம வேறு ஏதாச்சும் வீடு இருக்கான்னு பார்ப்போம். நான் வர வந்துட்டான். எங்கே போகிறான்னு சொல்ல வந்துட்டான். போயிட்டான். சரி வாங்க திருப்பி போய் பார்ப்போம். இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, நம்ம இன்னொரு தடவை விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு லைஃப் இருக்கிறதே ஒரு லைஃப் அடிச்சுக்க சான்ஸ். வேறு அங்கே ஒரு வீடு இருக்குது. வேணாம் அப்புறம் அங்கே தான் இருந்தான். அதனால் வேணாம். இப்போ இது நம்ம ஒரே சர்க்கிளில் தான் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ வந்துட்டான். கன் பாயிண்டில் நில்லு. எங்கே அது தூரத்தில் வராமல் பாருங்க. சுடுறா அங்கேருந்து சுடுறா. போ அப்படியே போடா. அதாம்மா போடா. ஒரு கேஸ் கன் இருக்குது, 2 ஸ்கிராப் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சுடு. போ அப்படியே போ. ஆனால் இவன் வந்தாலே திக்குன்னு ஆகுதுங்க. இன்னும் தெரில. நீங்களும் வேணா உங்கள் ஃப்ரெண்டு கூட விளையாடி பாருங்க. ஒரு நல்ல கேம் தான் இது. இங்கே கீழே இருக்குது பாருங்க கேஸ் கேனு. எடுத்துகிட்டு போ. நில்லு. நிறுத்து வண்டியை நிறுத்து. முன்னாடி இருக்கு பாருங்க. நம்ம டக்குன்னு அப்படியே ஏற்றி வச்சு அதில் போட்டுட்டு திருப்பி ட்ரெயினில் ஏறி பின்னாடி வந்து திருப்பி அங்கே எங்கேயாச்சும் கேஸ் கேன் இருக்குன்னு பார்க்கலாம். இது 1 அப்படியே சுற்றிட்டு வந்து இங்கே 2 சுற்றிட்டு வந்து 3 பாருங்க. ஒரே ட்ரை தான். போகலாம். வந்துட்டோம். வந்தோடனே இந்த ஸ்கிராப்பில் இந்த ஹெல்த் அப்கிரேட் பண்ணி விட்டுலாம். ஒன்றுமே இல்லை. சாரி பின்னாடி போகணும்ல. பாருங்க பின்னாடி தான் இருக்குது. நான் மறந்தே போயிட்டேன். பின்னாடி போ. ஸ்டாப். ஸ்டாப் பண்ண மாட்டேன். உள்ளே போகும். இந்த இடத்துல நான் ஸ்பைடர் இருக்கா மாதிரி பார்த்தேன். அதனால தான் இந்த பக்கம் முடியாமல் பாருங்கள். இதை எடுத்துட்டு நம்ம இந்த வீடு இங்கே ஒரு கேஸ் கேனு போடு தைக்கிற இது எடுத்துகிட்டு
இதை எடுத்துகிட்டு ரொம்ப நாளாக போதில்லே வீடியோ இந்த ஸ்க்ராப்லாம் எடுத்துருவோம். நான் வரேன். ஓடு 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 வண்டி சோபா அதை கட் பண்ணிட்டேங்க. ஒரே ஒரு ஃபியூவல் ஏங்க பாருங்களேன். இப்போ நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு ஃபியூவல் கண்டுபிடிக்க போதும் ஆயிடுச்சு. நம்ம கண்ணு முன்னாடியே இருந்து காணும்னு சொன்னேன்ல, அதுதாங்க இது. இப்போ நம்ம போய் போட்டுடலாம். டக்குன்னு போடு போடு போடு. நம்மளுக்கெல்லாம் ஒரே ட்ரை தான். ஐயோ ஃபஸ்ட்டே தப்பு. 1 2 3 ஒரே ட்ரை தான். ஆல் ஜென்ரேட்டர் ஆன், எல்லாத்தையுமே ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் ஹோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த ஹோல்ட் பண்ணுறது. அதனால தான் அந்த ட்ரெயின் வேறு இந்த மான்ஸ்டர் துரத்துதுன்னு நினைக்கிறேன். ஹோல்ட் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்றா அப்போ அப்படி இப்படியோ திறந்துச்சு. என்னடா போடு இறக்கிட்டாங்க. அதானே பார்த்து என்னடா நம்ம கூடயே வரான்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இன்னொன்று வீடியோவில் பார்ப்போம். பாய்.